ஹாய் வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அநேகமாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சுக்கு மிளகு மல்லி காஃபி வந்து வீட்டில் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணலான்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ப்ளஸ் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நான் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு சேர்த்துக்கலாம், ப்ளஸ் சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா என்ன பண்ணலான்னாக்கா ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மசிச்சு வச்சுக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்கூப்பு நம்ம மல்லி விதையை எடுத்துக்கலாம். அந்த மல்லி விதையும் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொதிக்க விடணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 மிளகு வந்து சேர்த்துக்கலாம். மிளகு கொட்டை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் அளவு ஒரு பிஞ்ச் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 ஸ்கூப்பு நம்ம நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதை நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்காதீங்க, அது வந்து உடம்புக்கு ஹெல்தி கிடையாது. ஓகே, சப்போஸ் இல்லை அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் ரேராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம். நல்லா 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து 1.5 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சுண்டல் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கொதிக்க நமக்கு சுக்கு மிளகு மல்லி காப்பி நமக்கு ரெடி ஆகிடும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.